எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான்வெஜ் ரெசிபீஸில் செட்டிநாடு சமையலுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான செட்டிநாடு ஸ்டைல் குழம்பு செஞ்சு கட்டப்போகிறேன். இது இறால் குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு தனியாக ஒரு மசாலா தூளும் அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். மசாலா தூள் செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 4 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 6-7 முழு மிளகு, 3 காஞ்ச மிளகாய், சின்ன துண்டு ஜாவத்ரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆற விடுங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிருங்க. மசாலா தூள் இப்ப ரெடி. இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ இறால் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த இறாலை அப்படியே கொஞ்ச நேரம் வைங்க. இறாலை இந்த மாதிரி மசாலாவில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அகல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 25 சின்ன வெங்காயம் நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் கீறி போடுங்க. வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கிண்டுங்க. இதோட 2 பொடியாக நறுக்குன தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அரைச்ச மசாலா தூள். இது கூட தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளி கரைசல் ஊற்றி கிண்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சதும் இதில் ஊற வச்ச இறாலை போட்டு கடாயை மூடி 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இறால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் மூடி வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாக ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி செய்ய வேண்டாம். நான் சின்ன சைஸ் இறால் யூஸ் பண்ணுறேன், அதனால் 5 நிமிஷம் போதும். இப்போ நீங்கள் பெரிய இறால் யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து ஒரு இறாலை தொட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருந்ததுன்னா அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான செட்டிநாடு இறால் குழம்பு தயார். பிரமாதமான செட்டிநாடு ஸ்டைல் இறால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நீங்கள் நல்ல இறா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ரைஸ்க்கு சர்வ் பண்ணலாம், இல்லைனா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இறால் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.